அலன் திலக் கராட்டே இன்டர்நேஷ்னல் வழங்கும் பிளாக் பெல்ட் கேம்ப் பிளாக் பெல்ட் டெஸ்ட் 2025 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் பெல்ட் கேம்ப் வித் டெஸ்ட். இது நடத்துகிறவங்க அலன் திலக் கராட்டே ஸ்கூல் இன்டர்நேஷ்னல். இவங்க கடந்த 40 ஆண்டு காலமாக இந்திய அளவில் மிக பிரபலம். ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. கராத்தே வீரர்கள், தற்காப்பு நிபுணர்களை உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட உலக அளவில் பிரபலமான இந்த தற்காப்புகளோட லெசன்ஸு, இப்போ ஒரு குழந்தை ஒரு 5 வயசில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு கால லெசன் இருக்குது. ஸோ இதை ஒரு ப்ரொஃபஷனாகவே இவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறாங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த பெல்ட்டு கேம்பை பற்றியும் டெஸ்ட்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தலைமை ஏற்கிறவங்க டைரக்டர் திரு BA தேவராஜ் அவர்கள். இவர் தான் என்னோட டாய்ச்சி மாஸ்டரு. மற்றும் திரு S பால் விக்ரமன் அவர்கள். இவங்க 2 பேரும் டைரக்டர். இந்த டெஸ்ட்டு யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டைரக்டர் திரு நீல் மோசஸ் திலக் அவர்கள். இவர் நீல் மோசஸ் திலக் இவங்களோட ஃபவுண்டர் கிராண்ட் மாஸ்டரான திரு அலன் திலக் அவர்களின் புதல்வன். ஸோ இந்த டெஸ்ட் நடக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா காயின் இண்டியா காம்ப்ளெக்ஸு, ஆவாரம்பாளையம், கேஆர்புரம், கோயம்புத்தூர். இது பெல்ட் ஃபெசிலிட்டேஷன், அதாவது டெஸ்ட்டு முடிஞ்சுட்டு கேம்ப் முடிஞ்சுட்டு பெல்ட் வழங்குகிற இடம். இந்த கேம்ப் எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீ கோபால் நாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாரதி நகர், பிரமிடு, கோயம்புத்தூர். இதில் கோயம்புத்தூர், தமிழ்நாடு மற்றும் சென்னையிலேருந்து ஏறக்குறைய 350 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், 350 பேர். இவங்க அந்த கருப்பு பட்டை மாத்திரம், அதாவது ஒரு கோர்ஸ் முடிக்கிறாங்க. கோர்ஸ் முடிக்கிறதுல மேக்சிமமான ஒரு பெல்ட்டு இருக்குது. அது அந்த கருப்பு பட்டை வாங்குகிறாங்க. அந்த கருப்பு பட்டையில் வெவ்வேறு கிரேடை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த கேம்ப் இருக்குது. ஸோ அதுவே 350 பேர் இருந்தாங்க. 350 பேர் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய டோட்டல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து, மாஸ்டர் ஸ்ட்ரென்த்து, கிளாஸ் எந்த அளவுக்கு இவங்க கவனம் செலுத்தியிருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாயந்தரம் 5 முதல் 8 மணி வரைக்கும் நடந்தது. பிரமாதமாக இது பண்ணாங்க. ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ்லேருந்து மென்டல் என்டியூரன்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க செக் பண்ணிவிட்டு கடைசி நாள், அதாவது அந்த பெல்ட் ஃபெசிலிட்டேஷனுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு டீமாக பிரித்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்ம் பண்ணதில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸும் இஷ்யூ பண்ணாங்க. இதில் திரு BA தேவராஜ் அவர்கள் 9th டான், அதாவது இந்தியாவிலே உயர்ந்தபட்ச கருப்பு பட்டையான 9th டான் வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்துக்குமே டெஸ்ட் நடத்தி அந்த டெஸ்ட்டில் மூலமாக அந்த கருப்பு பட்டையை வழங்கினார். என்னுடைய பையன் ஓரனும் இப்போது 2nd டான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. இதை தாண்டி இந்த ஃபெசிலிட்டேஷன் முடிச்சிட்ட பிறகு அந்த ஃபோட்டோகிராஃபி குரூப் ஃபோட்டோலாம் நடந்தது. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வரோம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில், இவ்வளோ நவீன காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் இந்த AI பெரிய அளவில் இருக்கிற காலத்தில் எதனால் இந்த கராத்தே தற்காப்பு கலைக்கு இவ்வளோ ட்ரெடிஷ்னலான தற்காப்பு கலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரே இடத்துல ஒரு புத்தக புழுவாக இல்லாமல் அதை ஒரு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு வரும்போது இப்போ உள்ள குழந்தைங்களை ரொம்பவே திணறாங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் என்டியூரன்ஸ் இருக்கிற மாதிரியான தற்காப்பு கலைகளை கற்கும் பட்சத்தில் அதை அவங்க ஒரு லைஃப் சயின்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது கட்டாயமாக எதிர்பார்த்ததோட அதிக ரிசல்ட்ஸ் எல்லா விதத்துலேயும், பர்சனலாக, ஃபேமிலி, படிப்பு, வேலையிலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நட்பு மற்றும் சொந்த வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, பெல் பட்டனை அமுக்க சொல்லி வற்புறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயருவோம்.